وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் பெரும் கிருபையால் ஒவ்வொரு வாரமும் இங்கே நடைபெற்று வருகிற வாராந்திர இஸ்லாமிய வகுப்பில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நாம் அனைவருக்கும் தேவைப்படுகிற, குறிப்பாக வெளிநாட்டிலே இருக்கிற நம்மோடு அதிகம் சம்பந்தப்படுகிற ஒரு விஷயத்தை குறித்து இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இது என்னவென்றால், சுனன் வ ஆதாபு சஃபரி வ சியாஹா, பயணம் மற்றும் அதாவது பிரயாணம் மற்றும் சுற்றுலாவில் பேண வேண்டிய ஒழுக்கங்களும் சுன்னாக்களும். இது பொதுவாகவே எல்லா முஸ்லிம்களுக்கும் தேவைப்படுகிற முக்கியமான ஒரு விஷயம் என்றாலும், வெளிநாட்டில் இருக்கிற நமக்கு இது மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. காரணம், நம்முடைய ஊரில் நமக்கு பேரே என்னது, என்ன சொல்லுவாங்க? நம்ம ஊரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பேர்? பயணக்காரங்கம்பாங்க, இப்படிதானா? தஞ்சை ஜில்லாக்களிலெல்லாம், நாகை, காரைக்கால், தஞ்சாவூர் பகுதிகளெல்லாம் சென்றீங்கன்னா அங்கே வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பேரே என்னது? பயணக்காரக அப்படிம்பாங்க. அதாவது என்ன, பயணம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா எல்லோரும் பயணத்தோடும் பிரயாணத்தோடும் சம்பந்தப்படுகிறார்கள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பயணத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விட பயணமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த பயணங்களில் பிரயாணங்களில், அதிலும் குறிப்பாக தற்போது நம்முடைய சவுதி அரேபியாவில் போடப்பட்டிருக்கிற புதிய சட்டத்திட்டங்களுக்கு பிறகு நிறைய பிரயாணங்களை இப்போது பார்த்து கொண்டே இருக்கிறோம் நம்ம. அப்போ இது போன்ற சந்தர்ப்பங்களில் பிரயாணம், அல்லாஹ் நமது பிரயாணங்களை மிகவும் மகிழ்ச்சிக்குரிய பிரயாணங்களாக ஆக்கி வைக்க வேண்டும். இப்படிதானா? ஒவ்வொருத்தரும் இப்போ பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்கிறோம், யாருக்கு எப்போ என்ன பிரயாணம் வரப்போகுதுன்னு. எந்த பிரயாணமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இப்படிதானா? எந்த பிரயாணமாக இருந்தாலும், இந்த உலகத்தையே விட்டு மறுமைக்கு போகிற பிரயாணமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? ரொம்பவும் தெளிவாகவும் தைரியமாகவும் அதை எதிர்கொள்கிற ஒரு எதிர்ப்பு சக்தியை உடலிலும் மனதிலும் ஏற்றியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பயணத்தை, அது உலக பயணமாக இருந்தாலும் சரி, மறுமை பயணமாக இருந்தாலும் சரி, ராகத்தான பயணமாக, நமக்கு மிகவும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய பயணமாக ஆக்கி வைப்பானாக. திருமறை குர்ஆனில் 29ஆம் அத்தியாயத்தின் 20வது வசனம் இப்படி வருகிறது. அதாவது, குல் சீரு ஃபில் அர்தி ஃபந்துரு கைஃப பதஅல் ஹல்க். நபியே சொல்லுங்கள், பூமியில் நீங்கள் சுற்றித் திரிந்து பாருங்கள், அல்லாஹ் படைப்பை எப்படி துவக்கியிருக்கிறான் என்று. சும் அல்லாஹு யுன்ஷிஉன் நஷஅத்தல் ஆஹிரா, பிறகு அவனே மறுபடைப்பு என்கிற மறு உலகத்தையும் உண்டாக்குகிறான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அதே போன்று இன்னொரு வசனம், 16வது அத்தியாயம் 15வது வசனம், ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வ குலூ மின் ரிஸ்கிஹி வ இலைஹின் நுஷூர். அவனே உங்களுக்கு பூமியை பயணம் செய்வதற்கு தோதுவான, வாழ்வதற்கு வசதியான இடமாக ஆக்கியிருக்கிறான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அதனுடைய ஓரசாரங்களிலெல்லாம் நீங்கள் ஊர்ந்து செல்லுங்கள். வ குலூ மின் ரிஸ்கிஹி, அவனுடைய ரிஸ்கில் இருந்து நீங்கள் புசித்து வாழுங்கள். வ இலைஹின் நுஷூர், நிச்சயமாக அவனிடமே மீளுதல் உண்டு. இப்படி பல வசனங்கள் திருமறை குர்ஆனில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மனித வாழ்க்கையில் பயணம் என்பதும் பிரயாணம் என்பதும் எவ்வளவு அத்தியாவசியமானது, எவ்வளவு அவசியமானது என்பதை குறித்து பேசுகிறது. உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு பிரயாணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மனிதன் பிரயாணத்தினுடைய தேவைக்கு அவன் ஆளாக்கப்படுகிறான். அது கல்வி தேடிய பிரயாணமாக இருக்கலாம்,
அல்லது பொருளாதாரத்தை தேடிய பிரயாணமாக இருக்கலாம், அல்லது நோய் நிவாரணத்தை தேடிய பிரயாணமாக இருக்கலாம், அல்லது இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் உத்வேகத்தையும் மனமகிழ்ச்சியையும் மனதுக்கு ஒரு ஆறுதலையும் ஆதரவையும் தேடிய பிரயாணமாக இருக்கலாம். இப்படி பிரயாணங்கள் பல்வேறு வகையான பிரயாணங்களாகப்படுகிறது. நம்மை பொறுத்த வரைக்கும், முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் ஹலால் ஹராம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பயணங்களிலும் இந்த பிரயாணங்களிலும் ஹலாலான பிரயாணங்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஹராமான இடங்களை நோக்கி பிரயாணம் செய்வதோ, மார்க்கம் தடை செய்திருக்கிற இடங்களை நோக்கி பிரயாணம் செய்வதோ, அல்லது தபருக் தேடி பரக்கத்து தேடி பிதாத்தான ஷிர்கான காரியங்கள் நடைபெறுகிற இடங்களுக்கு சென்று புண்ணியத்தை தேடி பிரயாணம் செய்வதோ, இவைகளெல்லாம் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அதை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். அனுமதிக்கப்பட்ட பிரயாணங்கள், அனுமதிக்கப்பட்ட பயணங்களை இஸ்லாமிய முறையில் நாம் எப்படி அமைத்துக் கொள்வது? ஏனென்றால் உண்மையிலேயே நம்முடைய மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறது என்றால், எதிலும் நீங்கள் புண்ணியத்தை தேடலாம். இந்த வகையில் இந்த வழியில்தான் நாம் நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்று அல்ல. நாம் மார்க்கம் தடை செய்யாத, ஹராம் என்று தடுத்திருக்கிற விஷயங்களை தொடாத எந்த விஷயத்தையும் நாம் மார்க்கம் சொல்லுகிற வழியில் செய்தோமையானால் அது நமக்கு நன்மைக்குரியதாக ஆகிவிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நாம் இலகுவாக புரிந்து கொள்வதற்காகத்தான், உன் மனைவியின் வாயில் ஒரு கவலம் உணவை நீ ஊட்டி விடுவதும் உனக்கு நன்மைக்குரிய தர்மத்தை பெற்றுத்தரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். மனைவியிடத்தில் அன்பை ஏற்படுத்துகிற ஒரு சாதாரண சரச விளையாட்டுகளில் ஒன்றாக இருக்கிற ஒரு விஷயம் கூட ஹலாலான முறையில் அவன் மேற்கொள்கிறான் என்கிற காரணத்திற்காக மட்டுமே அல்லாஹ் அதை என்ன செய்கிறான்? நன்மைக்குரிய ஒரு பாதையாக, ஒரு பிளாட்ஃபார்மாக மாற்றுகிறான். அந்த வகையில் மனித வாழ்வில் அவசியப்படுகிற, அத்தியாவசியப்படுகிற இந்த பிரயாணங்களை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நன்மைகளாக நமக்கு மாற்றி தருவதற்குரிய வழிகள் என்ன என்பதில் சில விஷயங்களை பார்க்கலாம். முதலில், பிரயாணத்திற்கு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களுக்கும் பொதுவாகவே நிய்யத் என்பது ரொம்ப முக்கியம். அந்த நிய்யத் நம்மிடத்திலே சரியாக இருக்கும்போது தான் அது நமக்கு நன்மைக்குரிய விஷயங்களாக மாறும். இபாதத்துகளிலேயே, வணக்க வழிபாடுகளிலேயே உச்சபட்ச சிறப்புடைய தொழுகையே அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானாலும் அதுக்கு என்ன முதல் அவசியம்? நிய்யத் அவசியம். பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ, பிறர் நம்மை வணக்கசாலி என்று புகழ வேண்டும் என்பதற்காகவோ ஒருவன் விழுந்து எழுந்தானேயானால் அவனுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யப்படாது? நன்மைக்குரிய ஒன்றாக கருதப்படாதது மாத்திரமல்லாமல் அது எப்படி மாறிடும்? பாவத்திற்குரிய ஒன்றாக மாறிவிடும். இப்போ அந்த அடிப்படையில் பிரயாணத்திற்கு போகும்போதே ஒரு நல்ல நிய்யத் நமக்கு வர வேண்டும். எப்படி? யாரும் இல்லை, ஜாலியாக போகிறோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு போகலாமா? இப்போ இங்கெல்லாம் நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையாது. இப்போ நம்முடைய ஊர்களில் பிரயாணம் தான் நமக்கு என்னது? ஒரு பெரிய, சில பேருக்கு பிரயாணம் தான் ஒரு கட்டுக்கோப்பில் இருந்தும் கட்டுப்பாடுகளில் இருந்தும் விடுதலை பெற்ற ஒன்றாக சில பேருக்கு பிரயாணம் இருக்கு. ஏன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மக்கள், மனைவி மக்கள், பெற்றோர், உற்றார், உறவினர், இவங்க முன்னாடியெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியாது. பஸ்ஸில் ஏறிட்டா நம்ம தான் ராஜா. சில பேரை பார்க்கலாம், இது சில மாணவர்களை பார்க்கலாம், அதுவும் குறிப்பாக ஹாஸ்டல்களில் படிக்கிற மாணவர்களை பார்க்கலாம். அவர்கள் தாறுமாறாக அத்துமீறி நடப்பதே எங்கே தான்? பிரயாணத்துக்கு தான். ஏன் பிரயாணத்துக்கு போனால் நிறைய எங்கேயாவது ஒரு ஊரில் போய் நிற்கும், அறிமுகம் இல்லாத ஆட்கள் இருப்பாங்க. அதனால் என்ன செய்வான்? மறைஞ்சி சிகரெட் பிடிக்கிறவங்க கூட என்ன செய்வான்? பிரயாணத்துக்கு போனால் தைரியமாக அந்த டீ கடையில் நின்று பிடிப்பான். ஏன்? தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, நம்மளை யார் பார்க்க போறா? நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா உங்களுக்குலாம் அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரீயாக இந்த பாட்டு கேட்கறது, வீடியோ கோச் இருக்கிற பஸ்ஸாக பார்த்து ஏறுறது, இதெல்லாம் ஒரு காலத்தில் வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்தது. அப்போ இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே நடக்கும் என்பதனால் தான் பிரயாணத்திலே கூட நாம் ஒரு இபாதத்திற்குரிய ஒரு களமாக நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரயாணத்திலும் அல்லாஹ்வுடைய அருளை நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிர்பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஒரு நல்ல விஷயம் அதிலே நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக நமக்கு என்ன இருக்க வேண்டும் சகோதரர்களே? நல்ல நிய்யத் நமக்கு இருக்க வேண்டும். நிய்யத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் என்னது? பிரபலமான ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய முதல் ஹதீஸ். இன்னமல் அமாலும் பின்னியாத். செயல்கள் அனைத்தும் எதை பொறுத்ததே? எண்ணங்களை பொறுத்ததே. அந்த செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததே அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவதற்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. எதை உதாரணமாக சொன்னாங்க? ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்பது என்னது? பிரயாணம். இப்படிதானா? ஹிஜ்ரத்துங்கிறது என்னது? ஒரு நாடிலிருந்து, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அப்படி விட்டுட்டு போறதல்ல, துறந்து செல்வது. ஒரு இடத்தை விட்டு விட்டு இன்னொரு இடத்தை நம்முடைய சொந்த இடத்தை போன்று எடுத்துக்கொள்வதற்கு பேர் ஹிஜ்ரத். அப்ப அந்த ஹிஜ்ரத் ஆட்டோமேட்டிக்கா எதுக்குள்ள வருது?
பிரயாணத்திற்குள்ளே வருது. ஹிஜ்ரத்னா என்னது? மைக்ரேஷன். அதனால தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனாலே அங்கே தனி செக்ஷன் வச்சிருக்கிறான். எது? மைக்ரேஷன். அப்படித்தானே? அப்போ ஹிஜ்ரத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததேங்கிற விஷயத்தை விளக்குவதற்கு கூட உதாரணமாக எதை சொன்னார்கள்? ஹிஜ்ரத்தை தான் சொன்னார்கள். அப்போ ஹிஜ்ரத்துங்கிறது எதில் வருது? பிரயாணம் வருகிறது. அப்போ யோசித்து பாருங்கள், பிரயாணம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்றுன்னு. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லில்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி. யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் இருக்கிறதோ அவருடைய ஹிஜ்ரத் தான் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும். ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லி துனியா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை. யாருடைய ஹிஜ்ரத் உலகத்தினுடைய ஆதாயத்தை பெறுவதற்காகவும் அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காகவும் இருக்கிறதோ அவன் எந்த எண்ணத்தில் ஹிஜ்ரத் செய்தானோ அந்த எண்ணத்திற்காகவே கருதப்படும். அப்போ பிரயாணத்திற்கு செல்வதற்கு முன்பு நல்ல நீயத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன நீயத்து? ஹராம்கள் எதுவும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஃப்ளைட்டில் ஏறும்போதே யாராவது நல்ல அழகான பொண்ணு பக்கத்தில் உட்காந்தா நல்லா இருக்குமேன்னு எதிர்பார்த்துட்டு போகக்கூடாது. ஏர் ஹோஸ்டஸ் போகிறோம், ஏரோப்ளைனில் ஏற போகிறோம், நல்ல ஏர் ஹோஸ்டஸ் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு எதிர்பார்க்கக்கூடாது. வரக்கூடாதே. ஒரு சவுதியா ஏர்லைன்ஸ் மாதிரி என்டர்டெயின்மெண்ட் எதுவும் இல்லாமல் அல்லாஹ்வை பயந்து குரானை கேட்டுக்கிட்டு திக்ரை கேட்டுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பிரயாணம் நமக்கு அமையணும். ஒரு தம்மாம் ஏர்போர்ட்லையும் ஒரு ஜித்தா ஏர்போர்ட்லையும் நின்னா எப்படி அரைகுறை ஆடை இல்லாமல் பெண்களை பார்ப்போமோ இதே போன்று டிரான்சிட்டிற்காக நாம் எங்கே இறங்கினாலும் அரைகுறை ஆடைகளோடு பெண்களை பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வரணும். அப்படி வந்தால்தான் அது என்னது? அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய பிரயாணங்களாக அமையும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிய்யத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு விளக்குகிற போது ஹிஜ்ரத்தை உதாரணமாக சொன்னார்கள். ஹிஜ்ரத் பயணங்களில் ஒரு வகையாக கருதப்படுவதனால் நாம் பிரயாணத்தில் நல்ல நிய்யத் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். நல்ல நிய்யத் என்றால் ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, நல்ல விஷயத்திற்காகத்தான் ஹிஜ்ரத் பிரயாணம் செய்ய வேண்டும். இன்னொன்று, அந்த பிரயாணத்தில் எக்காரணத்தை கொண்டும் மார்க்கம் முரண்பட்டவைகள், மார்க்கம் தடை செய்திருப்பவைகள் நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 6 மணி நேரம் டிராவல் எப்படி போக முடியும்? ஒரு மியூசிக் கேட்காம எப்படி போக முடியும்? ஒரு ஃபிலிம் பார்க்காம எப்படி போக முடியும் என்றுதான் இன்றைக்கு பெரும்பாலும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். விமானங்களில் நீங்கள் பார்க்கலாம் என்ன செய்கிறார்கள். ஒரு சில விமானங்களில் இதுபோன்று பொழுதுபோக்கு விஷயங்கள் தடை செய்யப்பட்ட விமானங்களாக இருந்தாலும் அல்லது பொழுதுபோக்கு அம்சங்கள் தவிர்க்கப்படுகின்ற விமானங்களாக இருந்தாலும் கொண்டு வந்துட்டு உட்கார்ந்துடுறான். அப்படியே ஆகாயத்தில் போகிறோம், என்ன வேணாலும் நடக்கும். அப்படிதானங்க இருக்கிற பிரயாணங்களிலேயே நாம் இந்த உலகத்தில் பார்க்கிற பிரயாணங்களில் ஒரு அச்சத்தையும் பதட்டத்தையும் கலக்கத்தையும் கலவரத்தையும் உண்டு பண்ணுகின்ற பிரயாணம் எது? விமானத்தில் போறது தான். எல்லாமே ஒரு அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். ஆபத்து அதிகம் சூழ்ந்திருக்கக்கூடியவைகளாக இருந்தாலும் மிக அதிகம் சூழ்ந்திருக்கிற பிரயாணம் எதில் இருக்கிறது? ஆகாய மார்க்கமாக போவது. அங்கே உட்கார்ந்துக்கிட்டு தைரியமா சினிமாக்களையும் பாடல்களையும் கேட்டுக்கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மனிதர்களுடைய மனங்கள் ஒரு இரும்பை போல் அவர்களுடைய இதயங்கள் ஆகிவிட்டது என்று சொன்னால் என்ன காரணம்? அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் காரணம். அதனால் அன்பு சகோதரர்களே, எங்கே நாம் போனாலும் அல்லாஹ் நம்மை கண்டு கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு நாம் எதையும் துவங்கும் போதுதான் அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய திருப்தியும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் நாம் பிரயாணங்களுக்காக போகும்போது இந்த முதல் விஷயமாக இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை கணக்கில் கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன? அல் இஸ்திஷாரா. உலமாக்கள் நமக்கு தர்த்தீப் செய்யக்கூடிய, வரிசைப்படுத்தி சொல்லக்கூடிய ஆலோசனைகள் இவைகள். இஸ்திஷாரா என்றால் என்ன? பிரயாணம் செல்வதற்கு முன்பு ஆலோசனை கேட்டுக்கொள்வது நல்லது. ஆலோசனை என்றால் என்ன? எந்த விமானத்தில் போகலாம், அல்லது எதில் டிக்கெட் கொஞ்சம் சீப்பாக இருக்குது, எதில் கொஞ்சம் போனால் நமக்கு இந்த மாதிரி மார்க்கம் தடை செய்திருக்கிற பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கும், எதில் போனால் நம்ம கொஞ்சம் இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு பாதுகாப்பை எதிர்பார்க்கலாம் என்பன போன்ற விஷயங்களை கொஞ்சம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நண்பர்களிடத்தில், தெரிந்தவர்களிடத்தில், நம்முடைய நலம் நாடுபவர்களிடத்தில் ஆலோசனை செய்து கொள்வதில் தவறல்ல. காரணம், குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலோசனை என்பதை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான வசனம் அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களுடைய விஷயம் அவர்களுக்கிடையில் ஷூராவாக, ஆலோசனையாக அமையும். பெரும்பாலும் எது குறித்த ஆலோசனை என்று சொன்னால் ஜிஹாதை குறித்த ஆலோசனை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். ஜிஹாத் என்பது என்ன? அதுவும் பிரயாணங்களில் ஒன்று. எப்படி ஹிஜ்ரத் பிரயாணத்தில் ஒரு வகையோ அதே போன்றுதான் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதிற்காக போவதும் என்னது? முக்கியமான பிரயாணங்களில் ஒன்று. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிஹாதை குறித்த ஒரு செய்தியாக இந்த ஆலோசனை பற்றி அல்லாஹ் சொன்னாலும் அந்த ஜிஹாதும் பிரயாணத்திற்குட்பட்ட ஒன்றாக, பிரயாணங்களில் ஒரு வகையாக கருதப்படுவதனால் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? பிரயாணம் செல்வதற்கு முன்பு அனுபவஸ்தவர்களிடத்திலே, நம்முடைய நலம் விரும்பிகளிடத்திலே, நலம் நாடுபவர்களிடத்திலே, அது குறித்த நல்ல அறிவு கொண்டவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஆலோசனை கேட்க வேண்டும். ஏனென்றால் அது மார்க்கத்தில் இருக்கிறது. இதஸ்தஷாரக ஃபஸ்தஷிரு, உன்னிடத்தில் ஒருவன் ஆலோசனை கேட்டால் அவனுக்கு ஃபன்சஹ்லஹு, அவனுக்கு நீ நலம் விரும்பி நலம் நாடி ஆலோசனை கொடுக்க வேண்டும்.
ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய 6 கடமைகளில் இது ஒரு கடமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இப்போ ஆலோசனை கேட்கும்போது என்ன செய்யணும்? நம்ம கொஞ்சம் சொல்லணும். நிறைய பேர் சொல்கிறதே கிடையாது. நிறைய பேர் அதெல்லாம் இல்லைங்க, எப்படி போனாலும் அப்படி தாங்க, எப்படி போனாலும் ஏறி தாங்க இறங்க போகிறோம், வேறு ஏறாமையாக இறங்க முடியும். சில பேரிடத்தில் ஆலோசனை கேட்டாலே ஏன்டா கேட்டோன்னு ஆயிரும். இல்லை போகிறோம், இங்கேருந்து போகிறோம், தம்மாம்லேருந்து சென்னைக்கு போகணும், சீப்பாக எப்படி போகலாம், கொழும்புக்கு போகணும், கொஞ்சம் சீப்பாக எப்படி போகலாம், எந்த ஃப்ளைட்டில் போனால் நல்லா இருக்குன்னு கேட்டால் என்ன செய்யணும்? டைம் ஒதுக்கி இந்த ஃப்ளைட்டில் போங்க, அந்த ஃப்ளைட்டில் போங்க, அல்லது இந்த டேட்டில் புக் பண்ணுங்கள், அல்லது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே உங்கள் பயண ஏற்பாட்டை செய்யுங்கள். இது போன்ற ஆலோசனைகளையும் ஒரு பரஸ்பர சகோதரத்துவத்தை ஏற்படுத்தும். இது மார்க்கத்தில் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒன்று. அப்போ இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சகோதரர்களை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் பல கட்டங்களில் இந்த ஆலோசனை கேட்கக்கூடிய பண்பு பலரிடத்தில் இல்லாத காரணத்தினால் பல கட்டங்களில் பல பிரச்சனைகளை, சிரமங்களை நாம் அனுபவித்திருப்போம். இப்படிதானா? ஒரு சின்ன விஷயமாக இருக்கும், அது குறித்த அறிவு நமக்கு இருந்திருக்காது, அதனால் பல கட்டத்தில் அவதிப்பட்டிருப்போம். இப்படிதானா? நிறைய பேர் இந்த ஃப்ளைட் புக் பண்ணும்போது இந்த டைமில் தான் நம்ம ஏமாந்துருவோம். இந்த நைட்டு 12 மணிக்கு மேலே என்ன ஆகுது? இன்னொரு நாள் டேட் வந்துடுது. அப்படிதானே? அதை பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் அவசரத்தில் ஜூலை 7 நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சிடறது? 6ஆம் தேதி பார்த்துடுறது. ஜூலை 7 1 மணி அப்படின்னு டிக்கெட்டை போட்டால் அந்த 1 AM எதை குறிக்குது? ஒரு நாள் முன்னாடியோ ஒரு நாள் பின்னாடியோ ஆயிடும். அப்போ இது அந்த பதட்டத்தில் பல பேருக்கு அந்த நெருக்கக்கூடிய நேரத்தில் தான் அதை கவனிப்பார்கள். அதனால் பல சங்கடங்களை அனுபவிப்பார்கள். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. சில ஏர்வேஸில், சில ஏர்லைன்ஸில் இவ்வளவுதான் லக்கேஜ் அனுமதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது குறித்து தெரியாமல் போயிருப்பாங்க. நிறைய லக்கேஜை கொண்டு போவாங்க. பேசிக்கலாம், நான் அரபியில் பேசி சமாளிச்சிருவேன், நான் இங்கிலீஷில் பேசி சமாளிச்சிருவேன். எல்லா இடங்களிலும் அந்த சமாளிப்பு என்ன ஆகாது? கதையாகாது. ஒரு சில இடங்களில் இங்கே அவங்க அனுமதிச்சிட்டாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற இடத்துல என்ன செய்யறான்? கையில் வைக்கக்கூடிய அந்த எடை மிஷினை வச்சு எடை போட்டு ஃபைனை வாங்கி அனுப்புறான். இப்படி பல சங்கடங்கள், பல பிரச்சனைகள் பலரும் பல கட்டங்களில் அனுபவிக்கிறோம். இது போன்ற சங்கடங்களை தவிர்ப்பதற்கு ஆலோசனை கேட்பது என்பது நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். அதை மார்க்கமும் நமக்கு என்ன செய்கிறது சகோதரர்களே? வழிகாட்டுகிறது. இதை ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து, தொலைதூர பிரயாணம் செய்பவர்கள், குறிப்பாக நீண்ட நெடுங்காலம், ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டு பிரயாணம் செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருப்பதைப் போல தங்கள் மீது சுமந்தப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை, குறிப்பாக கடன்களை, இந்த வதாய என்று சொல்லப்படக்கூடிய அமானித பொருட்களை, இவைகளை எல்லாம் உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு போக வேண்டும். இதையும் நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். பல பேர் இருக்கிற எல்லா விஷயங்களும் அப்படியே போட்டதை போட்டபடி போட்டுவிட்டு பிரயாணத்திற்கு புறப்பட்டு விடுவது. எதிர்பார்க்காமல் நடந்து விட்டால் சரி, எதிர்பாராமல் நடந்து விட்டால் அது வேறு, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் திட்டமிட்டு ஒரு பிரயாணம் நாம் செய்கிறோம் என்றால், போய்விட்டு ஒரு 2 வருடங்கள் ஆகும், 3 வருடங்கள் ஆகும் என்கிற ஒரு திட்டமிட்ட பிரயாணமாக இருந்தால் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமைகளை, குறிப்பாக கடன்களை, அமானித பொருட்களை உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். இதை நாம் ஒரு சுன்னாவாக மார்க்கம் வலியுறுத்திருக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் எவ்வளவோ பிரயாணங்கள் செய்திருந்தாலும் மறக்க முடியாத மிக மிக முக்கியமான இஸ்லாமிய வரலாற்றில், இஸ்லாமிய அழைப்பு பணியின் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய ஹிஜ்ரத்து பிரயாண வரலாற்றை எடுத்துக்கொள்ளலாம். அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு புறப்படும் போது என்ன செய்கிறார்கள்? அவர்களை நம்பி குறைஷி குஃபார்கள் ஒப்படைத்திருந்த எல்லா அடைக்கல பொருட்களையும் தன் மருமகனார் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒப்படைத்துவிட்டு தான் உறங்கக்கூடிய படுக்கக்கூடிய படுக்கையில் அவரை படுக்க வைத்து அடுத்த நாள் இந்த எல்லா அமானித பொருட்களையும் உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதியை வாங்கிவிட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போகிறார். இது எவ்வளவு பெரிய முன்மாதிரி! இது எந்த இடத்தில் ஒரு மனிதன் உலகத்தை தவிர எதை குறித்துமே சிந்திக்க முடியாதோ, எந்த இடத்தில் ஒரு மனிதன் தன் பாதுகாப்பை தவிர எதை குறித்தும் சிந்திக்க முடியாதோ, அந்த இடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சரியாக, மிக நேரிய முறையில் தன்னுடைய அமானிதத்தை அவர்கள் உணர்ந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது உண்மையில் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தூதரை, ஒரு முன்மாதிரியை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை இது மூலம் என்ன செய்யலாம்? நம்ம விளங்கிக் கொள்ளலாம். ஆக இதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், பிரயாணத்திற்கு போகும்போது சகோதரர்களே, முடிந்த வரைக்கும் தனித்து செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். முடிந்த வரைக்கும். ஏனென்றால் நமக்கு தெரியும், தனியாக இருக்கும்போது தான் ஷைத்தான் என்ன செய்வான்? அதிகமாக விளையாடுவான். மிக அதிகமாக ஒரு மனிதன் தடம் புரளுவதற்கும், மிக அதிகமாக ஒரு மனிதன் தவறுகளில் விழுவதற்கு வாய்ப்பு இருப்பதற்கும் காரணம் அவன் தனிமையில் இருப்பது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்ன செய்ய வேண்டாம்? தனித்திருக்க வேண்டாம். அப்படி தனித்திருந்தால் மூன்றாவதாக யார் இருக்கிறார்? ஷைத்தான் இருக்கிறான் என்றெல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆக தனித்து பிரயாணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதற்காக தனித்து பிரயாணம் செய்வது தடை செய்யப்பட்ட ஒன்று என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இது எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கடை தெருவுக்கு உதாரணமாக புரிந்து கொள்ள வேண்டும். கடை தெருவை குறித்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க?
பள்ளிவாசல் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடம், கடைத்தெருக்கள் ஷைத்தானுக்குரிய இடம் என்று சொன்னார்கள். அதுக்காக நம்ம கடைத்தெருக்கு போகிறது ஹராம்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நேரம் அங்கே போகக்கூடாது, அதிகமாக அதை விரும்பக்கூடாது, வேலை முடிச்சுட்டா உடனே என்ன செஞ்சிடணும், வேலை இன்னைக்கு தலைகீழே நடக்குது. பள்ளிவாசலுக்கு போனால் வேலை முடிச்சுட்டா என்ன செஞ்சிடறோம், உடனே போயிடுறோம். மார்க்கெட்டுக்கு கடை கண்ணிக்கு போனால் வேலை முடிஞ்சால் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கும். எப்படி ஆகிவிட்டது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை. பள்ளிவாசலுக்கு போனோம்னா ஃபர்து முடியுதா உடனே ஓடிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் கடைகளுக்கு போய் பொருளே வாங்கி முடிச்சிட்டாலும் கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்ந்தா நமக்கு ராகத்தாக இருக்கிற மாதிரி நினைக்குது. அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமேங்கிறோம். புரிந்து அப்போ இது போன்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ முடிந்த வரைக்கும் இயன்ற வரைக்கும் தனித்து பிரயாணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கூட நாம் யாரையாவது இணைத்துக் கொள்ள வேண்டும். இணைத்துக் கொள்பவர்கள் இறையச்சவாதிகளாக இருக்க வேண்டும். நம்மையும் சேர்த்து வழிகெடுக்கக்கூடியவனாக, நம்மையும் பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு அடிமைப்படுத்தக்கூடியவனாக, நம்மையும் மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய அனாச்சாரங்களில் ஈடுபடுவதற்கு ஆர்வம் ஊட்டக்கூடியவனாக இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாண தோழர்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். எப்படி? அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டக்கூடியவர்களாக. அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு பாடம் நடத்தியிருக்கிறார்கள். அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு செய்தியில் சொன்னார்கள், அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுகாலில். ஒரு மனிதன் அவனுடைய நண்பனின், அவனுடைய தோழனின் மார்க்கத்தில் இருக்கிறான், ஆதலால் உங்களில் ஒருவர் யாரோடு நட்பு கொள்கிறார் என்பதில் கவனமாக இருக்கட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறார்கள். ஒரு அரேபிய பழமொழி, அழகான பழமொழி, இக்தரிர் ரஃபீக கப்ல தரீகி. பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால், நீ செல்லுகிற பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் உன்னோடு அந்த பாதையில் வருகிற நண்பனை தேர்ந்தெடுத்துக் கொள் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. போகின்ற வழியில் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ ஒரு பாதிப்போ வந்தால் அந்த இடத்தில் தன் உயிரை கொடுத்து தன்னை காப்பாற்றக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். நாம் அந்த பிரயாணத்தில், இந்த பயணத்தில் அல்லாஹ்வை மறந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். இப்படி பல விஷயங்கள் இருப்பதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? நல்லவர்களோடு பிரயாணிக்க வேண்டும். நல்ல நட்புகளை உடலை அழைத்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? நாம் பிரயாணம் செய்வதற்கு தயாராக்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? பிரயாணத்திற்கு செல்லும் போது குறிப்பாக பெற்றோரோடு வசிக்கக்கூடியவர்கள் பெற்றோருடைய அனுமதியை அல்லது பெற்றோருடைய பொருத்தத்தை பெற்றோரிடத்தில் சொல்லிவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கும் நிலையில் என்ன செய்ய வேண்டும்? பிரயாணம் புறப்பட்டு வர வேண்டும். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும் என்றால், ஒரு ஹதீஸிலே இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக புறப்படுகிறார்கள். அதிலே சஹாபாக்களில் தோழர்களில் ஒருவர் அந்த போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்வதற்காக வருகிறார். வரும்போது அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் கத் தரக்து அபவைய யப்கியானி வ ஹரஜ்து இப்திகா அல் அஜ்ர் மஅக யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய பெற்றோர்கள் வீட்டிலே அழுது கொண்டிருக்கிறார்கள், நான் பிரயாணம் புறப்பட்டு வந்து விட்டேன் என்பதற்காக. இருந்தாலும் உங்களோடு பிரயாணம் செய்து அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற வேண்டும் என்கிற நோக்கத்திலே நான் வந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ்ங்கறாங்க. விடல்லா இருக்கிறாங்க, பெற்றோரை பிரிந்து விட்டு வந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் சந்தோஷமாக அனுப்பவில்லை. மிகவும் ஏனென்றால் வயதானவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை பராமரிப்பதற்கு யாரும் இல்லை. தன்னுடைய மகன் நீண்ட நெடுதூரம் பிரயாணம் செய்வதை, அதுவும் இது என்னது, போருக்காக போகிறவர் திரும்ப வருவாரா இல்லையா என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் அழுகையில் கண்ணீரும் கம்பளையுமாக கவலையோடு அவர்கள் இருக்கும்போது அந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? திரும்பி செல், உன் பெற்றோர்களை எப்படி நீ அழ வைத்தாயோ அவர்களை மகிழ வைத்து விட்டு வா அப்படிங்கிறாங்க. எங்கே போகும்போது? போருக்கு போகும்போதே. இளைஞர்களை புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு டூருக்கு போகும்போது கூட பெற்றோர்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு மனசு வர மாட்டேன். ஆமாம், டூருக்கு போகும்போது கூட, போருக்கு போனாலே பெற்றோர்களிடத்திலே சொல்லிவிட்டு வா என்று சொல்லுகிற மார்க்கத்திலே இருந்து கொண்டு டூருக்கு போகும்போது கூட சொல்ல மாட்டேன்றான். நிறைய வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளே எது? அந்த கிளம்புகிற கடைசி நேரம் வரைக்கும் இவன் தெரியப்படுத்துவதில்லை. எங்கே போகிறேன், யார் கூட போகிறேன், எவ்வளோ நாள் இருக்க போகிறேன், எங்கே போகிறேன் அப்படிங்கிறான். எங்கே போகிறேன்னு கேட்டால் அதுக்கு அவன் பதில் என்ன? போகிறேன். எவ்வளோ நாள்ரா? அதெல்லாம் அவ்வளோ நாள் தான் அப்படிங்கிறான். இப்படித்தான் பதில் சொல்லுகிறார்களே தவிர பெற்றோர்களிடத்தில் சந்தோஷமாக சொல்லி அவர்களுடைய வாழ்த்தையும் அவர்களுடைய துஆவையும் வாங்கி கொண்டு பிரயாணம் செய்கிற பக்குவம், பண்பாடு இன்றைக்கு பிள்ளைகளிடத்திலே இல்லை. ஆனால் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை நமக்கு காட்டியிருக்கிறார்கள்? பெற்றோர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விட்டு வர வேண்டும். இங்கே குறிப்பாக வெளிநாட்டிலே இருக்கிற நாம் என்னதான் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வந்தாலும் பெற்றோருடைய பொருத்தம் கொண்ட பிரயாணமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் எப்படி என்றால் என்ன? நாம் சம்பாதிப்பதில், நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய பொருளாதாரத்தில், நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்கில் அந்த பெற்றோர்களுடைய பங்கை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதையும் இதிலே நாம் மறைமுகமாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து என்ன? பிரயாணத்திற்காக புறப்படும் போது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் அவரை விடை கொடுக்க வேண்டும். விடை கொடுப்பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தனை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி? வகான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யகூலு லிர்ரஜுலி இதா அராத ஸஃபர. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தி,
மனிதர் யாராவது பிரயாணத்திற்காக புறப்பட்டால் இப்னு உமர் அவர்கள் சொல்லுவார்கள், ஹலும்ம உவத்திஉக கமா வத்தஅனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழரே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு எப்படி பிரயாணத்திலே விடை கொடுப்பார்களோ அதே போல நானும் உங்களை பிரயாணத்திற்கு வழி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரயாணத்திற்கு வழி அனுப்புறதுனா என்ன? நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு எல்லாரிடத்திலும் ஒரு எழுதப்படாத விதியாகிவிட்டது. யாராவது பிரயாணத்துக்கு போனாலும் அவங்க என்ன செய்யணும்? குறிப்பாக இளைஞர்களுக்கு ட்ரீட் வைக்கணும். இப்படிதானே? இன்னைக்கு அது எழுதப்படாத விதியாகிவிட்டது. எதற்கெடுத்தாலும் ட்ரீட் கேட்கிற ஒரு சம்பவம், ஒரு வழக்கம் இன்றைக்கு நம்முடைய சமூக இளைஞர்களிடத்தில் வந்து விட்டது. பெரியவர்களையும் இன்றைக்கு அந்த வியாதி தொற்றி விட்டது. ஏதோ ஒரு சந்தோஷத்தில் ஒரு வாட்டி நம்ம தரோம் அப்படிங்கிறது வேற. எது நடந்தாலும் இன்றைக்கு விருந்து எதிர்பார்க்கிற ஒரு மனோபக்குவம் இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் வந்து விட்டது. பயணம் போயிட்டல, போறல, விருந்து கொடு. போயிட்டு வந்தவன, போயிட்டு வந்திருக்கல, விருந்து கொடுங்கிறான். வேலை கிடைச்சிடுச்சுல, விருந்து கொடு. வேலை தாண்டா கிடைச்சிருக்கு, இன்னும் போய் சேர்ந்து சம்பளம் வாங்கல, சம்பளம் வாங்கினோடனே இன்னொரு விருந்து கொடு. இப்படி எதற்கெடுத்தாலும் ட்ரீட் கேட்கிற, ட்ரீட்டை கொடுத்து அல்லது ட்ரீட்டை பெற்றுத்தான் இன்றைக்கு வழி அனுப்புவதை ஒரு மரபாக நம்முடைய இளைஞர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. உண்மையாலுமே இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இது பாருங்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அற்புதமான ஒரு வழிமுறை. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கற்றுக்கொண்ட ஒரு வழிமுறை. எப்படி? பிரயாணத்திற்காக நீங்கள் விடை கொடுக்கும் போது, வழி அனுப்பும் போது, அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாதீம அமலிக, அல்லாஹ்வை நான் ஒப்படைக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன். உன்னுடைய மார்க்கத்திற்காகவும் உன்னுடைய அமானத்திற்காகவும் உன்னுடைய செயல்களின் இறுதி விஷயங்களுக்காகவும் நான் அல்லாஹ்விடத்திலே உன்னை ஒப்படைக்கிறேன். என்ன அர்த்தம் அதற்கு? பிரயாணத்திற்கு செல்பவர் 3 விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, அவருடைய மார்க்கம். பிரயாணத்திற்கு போகிறேன் என்பதற்காக நீ முஸ்லீம் இல்லை என்று நினைத்து விடாது. இப்படிதானே? நம்ம ஊரில் இருக்கிற வரைக்கும் தான் முஸ்லீமு, வெளியே போனால் முசீபத்துன்னு நினைச்சிடக்கூடாது. இன்றைக்கு எங்கே போனாலும் நம்ம யாரு? முஸ்லீம் தான். எந்த இடத்திலும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். பிரயாணத்திற்கு போகிறோம் என்பதனால் நமக்கு தொழுகை கடமை இல்லையா? கடமை இருக்கா இல்லையா? தொழுகை என்கிற கடமை இருக்கா இல்லையா? இருக்கு. சுருக்கி சொல் தொழுவதற்கும் சேர்த்து தொழுவதற்கும் மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறதை தவிர தொழாமல் இருப்பதற்கு என்ன செய்யவில்லை? வழிகாட்டவில்லை. போகிற இடங்களில் போகிற வழியில் ஒது செய்வதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லைன்னா, தண்ணீர் வைத்து ஒது செய்வதற்கு வழி இல்லை என்றால் என்ன செய்யணும்? நீங்க தயம்மமாவது செய்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒது செய்யாமல் இருப்பதற்காக, தொழுகைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதற்கு மார்க்கம் என்ன செய்யவில்லை? அனுமதி கொடுக்கவில்லை. பாக முதலில் உங்களுடைய தீனை பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செய்யுங்கள். எந்தெந்த விஷயங்களில் நமக்கு சலுகைகள் தரப்பட்டிருக்கிறதோ அந்த சலுகைகள் பயன்படுத்தப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் அதே நேரத்தில் அந்த மரபை என்ன செய்து விடக்கூடாதுன்னா, மறந்து விடக்கூடாது. நமக்கென்று இருக்கிற அந்த மார்க்க பொறுப்புணர்ச்சியை, மார்க்க கடமையை நாம் மறந்து விடக்கூடாது. தீன் என்கிற வார்த்தையை முதலில் அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது என்ன? அமானதக அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானதக, உன்னுடைய அமானிதம். எங்கேயும் அமானிதத்தை பேண வேண்டும். ஏன்? பெரும்பாலும் நம்முடைய பிரயாணங்கள் எது விஷயத்திற்காக அமையும்? பொருளாதார விஷயங்களுக்காக, கொடுக்கல் வாங்கல் விஷயத்திற்காக, வியாபார நிமித்தமாக அமையும். போகிற போக்கில் அப்படியே ஏதாவது போட்டுட்டு போயிடக்கூடாது. ரொம்ப நிதானமாக அல்லாஹ்வை பயந்து நாணயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ஊரில் ஒரு 10 நாள் வியாபாரம் பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவா போகிறோம், இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு போவோம் என்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஒரு நாள் அல்ல, ஒரு நிமிட நேரம் இருந்தாலும் மார்க்கத்தின் மரபுகளை என்ன செய்யக்கூடாது? நாம் அதிலிருந்து அடிபுணர்ந்து விடக்கூடாது. நமக்கென்று அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை உருவாக்கி கொடுத்திருக்கிறானோ அந்த அமானிதத்தை கடைபிடிக்க வேண்டும். அமானிதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. உதாரணமாக, ஒரு பிரயாணத்திற்காக ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போய்விட்டீர்கள், வியாபார நிமித்தமாக. உதாரணமாக, தம்மாம் பகுதியில் வாழ்கிற நாம் ரியாதிற்கு போய்விட்டோம். அங்கே போய் ஒரு 3 நாள் தங்க போகிறோம். ஒரு ஹோட்டல் ரூமை பிடிச்சிருக்கிறோம். அந்த ஹோட்டல் ரூமை அமானிதமாக பார்த்து கொள்வது நமக்கு கடமைதான். காசு கொடுத்து தானே தங்குறோம் அப்படிங்கிறதுக்காக தண்ணீர் குழாயை திறந்து விட்டு பேசாமல் இருக்கலாமா? காசு கொடுத்து தானே தங்குறோம் என்பதற்காக மின்சாரத்தை தேவையில்லாமல் பயன்படுத்தலாமா? காசு கொடுத்து தானே பயன்படுத்துகிறோம் என்பதனால் அங்கு இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஏதேனும் சேதாரங்களையோ ஏற்படுத்தலாமா? அங்கேயும் அமானிதத்தை கடைபிடிக்க வேண்டும். ரைட், அந்த தங்கக்கூடிய தினங்களுக்கு வாடகையை கொடுக்கிறோம், அது வேறு. ஆனால் அதற்காக அவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றோ அல்லது நமக்கு அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக பாவிக்கலாம் என்கிற ஒரு மனநிலைக்கு வருவதோ அல்லது வீண் விரயம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனநிலைக்கு நாம் தள்ளப்படுவதற்கோ எக்காரணத்தை கொண்டும் நாம் தயாராகிவிடக்கூடாது. நம்முடைய அந்த கிரிப்னஸ், அந்த மார்க்கத்தில் நமக்கென்று அல்லாஹ் போட்டு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வழிகளில் எந்த விதத்திலும் தடம் புரளாமல் இருக்க வேண்டும். அதனால் தான் அமானிதம் என்கிற வார்த்தை இங்கே இரண்டாவதாக சொல்லப்படுகிறது. மூன்றாவது என்ன? உன்னுடைய அமல்களின் இறுதிகள். இதை ஏன் இங்கே நினைவுபடுத்துகிறார்கள் என்றால், பிரயாணம் என்பது உண்மையிலேயே அது என்னதான் சொகுசுரகமான பிரயாணமாக இருந்தாலும், எவ்வளவுதான் சொகுசான பிரயாணமாக இருந்தாலும், பிசினஸ் கிளாஸிலேயே நீங்கள் பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் தானேங்க. இப்போ நமக்கு அதிகபட்சமாக உல்லாசமாக பறக்கணும்னா நம்ம எந்த கிளாஸில் போகணும்?
எக்கனாமிக் கிளாஸில் இப்படியே உட்காந்துட்டு போகிறத விட அப்படி கொஞ்சம் அகலமான சீட்டில் காலைகளை நீட்டி அப்படி ஜம்முன்னு போனால் உண்மையிலேயே உற்சாகமாகவும் உல்லாசமாகவும் தான் இருக்கும். பிஸ்னஸ் கிளாஸில் ஒரு முறை பயணம் செய்தால் போதும், திரும்ப திரும்ப நமக்கு என்ன செய்யணும், காசு கூட போனாலும் பரவாயில்ல, அதில் போனால் நல்லா இருக்குமே என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இருந்தாலும் அந்த டிக்கெட்டுக்கு 800 ரியாலு, 1000 ரியாலு, 1500 ரியால் வித்தியாசம் வரும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம், சரி 4 மணி நேரம் பிரயாணம் தானே மாற்றிடுவோன்ட்டு மைண்டை மாற்றிடுவோம். அது வேறு. ஆனால் அந்த இடத்திலும் மரணத்தை நாம் மறந்து விடக்கூடாது. அதனால் தான் ஹவாத்தீம அமலிக, உன்னுடைய அமல்களின் கடைசி. எந்த இடத்திலும் மரணம் நமக்கு நிச்சயம் என்றாலும் பிரயாணத்தில் மரணத்திற்குரிய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவே உனக்கு இறுதி பிரயாணமாக மீளா பயணமாக கூட இருந்து விடலாம் என்கிற ஒரு எண்ணத்தை மறைமுகமாக மார்க்கம் நமக்கு ஏற்படுத்துகிறது. அதனால் தான் பிரயாணத்திலே போகும்போது அதிகமாக திக்ருகளை செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த நிலையில் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பிரயாணங்கள் அமைய வேண்டும். ஆக இந்த 3 விஷயங்களை ஒரு முஸ்லிமான சகோதரர், குடும்ப உறுப்பினர், பிரயாணம் செல்பவருக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு துஆவாக சொல்லி அனுப்ப வேண்டும். அந்த துஆவாக சொல்லி அனுப்பப்படக்கூடிய இந்த 3 விஷயங்களிலும் அந்த ஒரு பிரயாணி கவனமாகவும் கண்ணும் கருத்துமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அடுத்தன, பிரயாணத்திலே போகும்போது துஆ ஓதுவது. இது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அற்புதமான ஒரு வழிமுறையாக சொல்லி கொடுத்திருக்கிறது. இந்த பிரயாணத்தின் துஆக்களை மட்டும், அதனுடைய அர்த்தங்களை மட்டும் நாம் உணர்ந்தால் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அருள் நாம் பெற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு நிலைமைகள் எப்படி, காரை ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன செய்யுது, இக்னிஷியன் ஓதுது. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண உடனேயே மிஷின் ஓதுகிறது துவா, சுப்ஹானல்லதி அப்படியே ஒரு டியூன்ல ஒரு பாட்டு மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு. அதை சரி, அந்த துவாவை மனனம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் அதை ஓத விடுவது என்பது வேறு, அதை ஓதும் போது அதை ஓட விடுவது என்பது வேறு. ஆனால் அது பாட்டுக்கு ஓத விட்டு விட்டு ஓட்டக்கூடியவர், பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் அதை ஓதாமல் இருந்தாரே ஆனால் நிச்சயமாக அது ஒரு பிழை. ஏன், பிரயாணத்தினுடைய துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திற்கோ அல்லது அன்றைக்கு அவர்கள் பிரயாணம் செய்த குதிரைக்கோ கழுதைகளுக்கோ என்ன செய்யல, சொல்லிக் கொடுக்கல. பிரயாணத்தின் துவாவை யாருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், பிரயாணிக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பிரயாண துவா யாருக்குரியது, பிரயாணிக்குரியது. அப்ப என்ன செய்ய வேண்டும், நாம் அந்த துவாவை சொல்ல வேண்டும். அப்ப அந்த துவாவை மனனம் செய்து சொல்வது மார்க்கம் நமக்கு அற்புதமான ஒரு வழியாக காட்டி கொடுத்திருக்கிறது. பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இதஸ்தவால பஈரிஹி ஹாரிஜன் இலா சஃபரின் கப்பர ஸலாஸன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்திற்காக வெளியே புறப்பட்டால் 3 முறை அல்லாஹ் அக்பர் என்கிற தக்பீரை சொல்லுவார்கள். பிறகு சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்கிற அந்த வாசகத்தை முதலில் சொல்லுவார்கள். இது ஒரு குர்ஆனுடைய வசனம். இதற்கு அர்த்தம் என்ன, எங்களுக்கு இதனை வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். வமா குன்னா லஹு முக்ரினீன், இதற்கு நாங்கள் சக்தி இல்லாதவர்களாக இருந்தோம். இதை நாங்கள் வசப்படுத்திக் கொள்வதற்கு, எங்களுக்கு வாய்ப்பாக ஆக்கிக் கொள்வதற்கு வழியறியாதவர்களாக இருந்த நிலையில் அல்லாஹ் எங்களுக்கு இதை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்ளைட்டில் நீங்கள் ஏறிட்டீங்க, சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா, இதை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்போ பிரயாணம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் அந்த ஃப்ளைட்டை வசப்படுத்தி கொடுத்துறான்னு அந்த ஃப்ளைட்டுக்கு நம்ம ஓனர் ஆயிடுறோமா? அப்படி அதானங்க அர்த்தம். அதுக்கு சக்கர லனா ஹாதா, எங்களுக்கு அல்லாஹ் இதை வசப்படுத்தி கொடுத்தான். ஏர் அரபியாவில் ட்ராவல் பண்ணுறோம், எங்களுக்கு அல்லாஹ் இதை வசப்படுத்தி கொடுத்தான்னு அந்த ஓனருக்கு சொன்னால் என்ன ஆகும், பிரச்சனை தான் வரும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த பிரயாணத்திற்கு அல்லாஹ் இதை நமக்கு வாய்ப்பாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். வமா குன்னா லஹு முக்ரினீன், இதற்கு நாங்கள் வழியற்றவர்களாக இருந்தோம். இங்கேதான் நீங்கள் ஒரு அடியானுடைய பணிவை, அல்லாஹ் எதிர்பார்க்கிற பணிவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் காசு, ஏன் டிக்கெட்டு, நான் 2000 ரியால் போட்டு டிக்கெட் போட்டிருக்கிறேன், நான் 3000 ரியால் கொடுத்து டிக்கெட் போட்டிருக்கிறேன், இது எப்படி நமக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்ததாக இருக்க முடியும் என்று ஒருவன் நினைத்தால் அங்கே ஷைத்தான் வந்து விட்டான் என்று அர்த்தம். நீ தான் கொடுத்த, ஆனால் உனக்கு கொடுத்தது யாரு, அல்லாஹ். டிக்கெட் போட்ட எல்லாருக்கும் டிக்கெட் கிடைச்சிருதா? எவ்வளவு பேருக்கு இங்கேயாவது ஃப்ளைட்டிலாவது நமக்கு அதிக அளவில் அந்த அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ரயில் பயணங்களில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறத ஊரில், இந்த வெயிட்டிங் லிஸ்ட்னு ஒன்று வந்ததுல இருந்து படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இப்படிதானா, இருக்கு இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டா அது வேற, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு கன்ஃபார்ம் ஆயிரும், இறங்கிக்கிட்டே வரும். நம்ம டிக்கெட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போடும்போது ஒரு 50 வந்து நிற்போம், அல்லது 75 நிற்போம். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். 45, 44 குறைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கணும் பார்ப்போம். பிரயாணம் பண்ணுற அந்த நிமிடம் வரைக்கும் ஒன்றா குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த சார்ட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி 2ல் நிற்கும். சரி, எப்படியும் சார்ட் ப்ரிப்பேர் ஆனால் வந்துடும். ஆனால் சீசன் டைமில் என்ன ஆகும், அந்த 2 ஒன்றாகி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்போம். 1 இறங்காட்டா அது என்னது, வெறும் பிரிண்ட் அவுட் அதிலே போட்டிருப்பான்.
டிக்கெட் உனக்கு கன்ஃபார்ம் ஆகாட்டா என்னதான் அதில் டிக்கெட் ஃபேரை போட்டிருந்தாலும் அது வெற்று காகிதம், எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இப்போ காசு கொடுத்து போட்ட எல்லாத்துக்கும் டிக்கெட் கிடைச்சிருதா? சரி, வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உள்ள போற எல்லாத்துக்கும் சீட்டு கிடைச்சிருதா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. நமக்கு மாதிரியே இன்னொருத்தனுக்கு போட்டிருப்பான். குறிப்பா இந்த மிதவை பேருந்துகளில் போன அனுபவம் இருக்குதா உங்களுக்கு? மிதவை பேருந்துகள், ஹை டீலக்ஸ் பஸ், அதுல ஏறினா இங்க ஒரு ஏஜென்ட் ஒரு டிக்கெட்டை போடுவான், அங்க ஏஜென்ட் இன்னொரு டிக்கெட் போடுவான். 2 பேருக்கு ஒரே நம்பரை போட்டு கொடுத்து கலவரங்கள் கூட நடந்திருக்கிறது பல பேருந்துகளில். அப்ப எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க. காசு இருக்கிற எல்லாத்துக்கும் வசப்படுத்தப்பட்ட பிரயாணங்கள் அமைந்து விடுவதில்லை. எத்தனை பேருக்கு எவ்வளவு சங்கடங்கள், எவ்வளவு பிரச்சனைகள். நீங்க ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு கணக்கெடுத்து பாருங்கள். உலகம் பூரா, ஒரு இடத்தில் மட்டுமல்ல, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அல்ல, ஒரு பஸ் ஸ்டாண்ட் அல்ல, ஒரு விமான நிலையம் அல்ல, கோடிக்கணக்கான இடங்களில் கோடிக்கணக்கான நபர்களுக்கு அன்றாடம் இது பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ் நம்மளை இல்லாம நம்ம நேம் லிஸ்ட்டை கரெக்டாக சார்ட் அவுட் பண்ணி நம்ம சீட்டில் நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான்னா எவ்வளோ பெரிய நியமத்து இது. இதுக்கு நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? சரி, கிளம்புற எல்லா ஃப்ளைட்டும் கொண்டு போய் கரெக்டாக ஆன் டைம்ல இறங்கிருதா? எத்தனை பேருக்கு எத்தனை இடங்களில் எதிர்பார்க்காத ஏமாற்றங்கள், காலநிலை சீதோஷண நிலை மாற்றங்களால் எத்தனை பேர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அங்கே போய் 12 மணி நேரம் வெயிட்டிங். தனியாக போனால் கூட பரவாயில்ல, குடும்பத்தோடு போபவர்களுக்கு எவ்வளவு சங்கடங்கள் இருக்கும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இதெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் நம்மளை கொண்டு போய் இந்த பிரயாணத்தை வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான்னா எவ்வளவு பெரிய அருட்கொடை இது. அப்படி நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா, எங்களுக்கு இதை வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று அந்த இடத்தில் அல்லாஹ் நம்மை நினைவு கூற சொல்கிறான். நீங்கள் கொஞ்சம் 14 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் போக வேண்டும். இன்றைக்கு இருப்பதை போல மிதவை பேருந்துகளோ உற்சாகரக உல்லாசரக வாகனங்களோ இல்லாத காலம் அது. கரடுமுரடான பாதைகளில், மலைப்பாதைகளில், பாலைவன பெருவெளிகளில் அவர்கள் அந்த ஒட்டகத்திலும் அந்த குதிரையிலும் அந்த கழுதைகளிலும் அந்த கோவேறு கழுதைகளிலும் பிரயாணம் செய்ய வேண்டும். அதில் அவங்களுக்கு என்னங்க வசப்படுத்தப்பட்ட ஒரு பிரயாணம்? அந்த டைம்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா, எங்களுக்கு இதை வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் தூய்மையானவன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற எந்த விஷயத்தையும் சாதாரணமாக நினைத்து விடக் கூடாது என்பதில் இதில் பாடமாக இருக்கிறது. நான் பலமுறை என்னுடைய உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். பெரிய சொந்த வீடு கட்டக்கூடிய, மாடி வீடு கட்டுபவர்கள் தான் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி என்று எழுதியிருக்கிறார்கள். எங்கேயாவது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஹாதா மின் ஃபத்லி ரப்பி என்று எழுதியிருக்கிறோமா? பெரிய கார் வாங்குபவர்கள் தான் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி என்று எழுதியிருக்கிறோமே தவிர ஒரு ஸ்கூட்டர், ஒரு டிவிஎஸ் 50, ஒரு சைக்கிள், அதில் யாராவது ஹாதா மின் ஃபத்லி ரப்பி எழுதியிருக்கிறோமா? அதற்காக எல்லாத்திலையும் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி எழுதணுங்கிறது அவசியம் அல்ல. அல்லாஹ்வை, அதாவது அப்படி எழுதினால் ஒரு பரக்கத் இருக்கிறது என்பது மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் அல்ல. ஆனால் மனிதர்களின் மனோபாவம் எப்படி இருக்கிறது? அவர்களுடைய பார்வையில் எது பெரிதாக இருக்கிறதோ அதுதான் என்னவோ அல்லாஹ்வின் அருளை போலவோ, மனிதர்களுடைய பார்வையில் சாதாரணமாக இருப்பது என்னவோ அருள் இல்லாததை போலும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. பாலைவன பெருவெளியில் கரடுமுரடான பாதைகளில் அவ்வளவு சிரமமான பிரயாணத்தில் ரசூலுல்லாஹ் போய் உட்கார்றாங்க. அதுவும் ஒட்டகத்தில் உட்கார்றாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாங்க, சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா, இதை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வே நீ தூய்மையானவன். அப்போ ஒவ்வொரு முறையும் விமானத்தில் பறக்கிற நாம், ஒவ்வொரு முறையும் இந்த இவ்வளவு அழகான இந்த ரோடுகளில், இந்த சாலைகளில், இவ்வளவு மித வேகமான அல்லது அதிவேகமான சொகுசுரக வாகனங்களில் பல முறை பிரயாணம் செய்திருக்கிற நாம் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக, அர்த்தம் திருத்தமாக, ஆழமாக உணர்ந்து இந்த துவாவை சொல்ல வேண்டும். உணர்வே இல்லாமல் சொல்லக்கூடிய துவா வல்ல சகோதரர்களே, உணர்ந்து சொல்லக்கூடிய துவா இது. சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா, எங்களுக்கு இதை வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வை தூய்மையானவன். வமா குன்னா லஹு முக்ரினீன், இதற்கு எந்த வகையிலும் நாங்கள் இதை உருவாக்கியவர்கள் அல்ல. இது எங்களுக்கு தான், எங்களால தான் வந்துச்சு என்று உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இங்கே நம்ம எதை நினைவு கொள்றோம்? எதங்க நினைவு கூறுறோம்? மௌத்து. நம்ம ஊர் பொம்பளை ஏற்றுக்குவாங்களா பெரியவங்க? பிரயாணத்துக்கு போகும்போது மௌத்துன்னு இருக்கிற நல்ல வார்த்தை சொல்லுமா? எப்போ துவால இப்படி இருக்கு? எப்படி? சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன். இதெல்லாம் முட்டாள்தனமான சென்டிமெண்ட். இதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தமே இல்லை. இப்படிதானங்க புத்தாடை அணிந்தவர்களுக்கு என்னங்க துவா? புத்தாடை இப்போ நான் அணிஞ்சிருக்கிறேன், எனக்கு நீங்க ஒரு துவா சொல்லணும். என்ன துவா சொல்லணும்? இல்பஸ் ஷேக் அனமா சால் துகா, நான் இவங்களை கேட்குறேன், நீங்கள் சொல்லாதீங்க. இல்பஸ் ஜதீதன் வ இஷ் ஹமீதன் வ முத் ஷஹீதன், புத்தாடையாக அணி. வ இஷ் ஹமீதன், நல்ல ஆனந்தமாக மகிழ்ச்சியோடு நல்ல ஒரு அல்லாஹ்வுடைய அருள் பெற்று வாழ். அடுத்து என்ன? வ முத் ஷஹீதன், அப்படின்னா என்னது? ஷஹீதா சாவு. பெரும்பாலும் நம்ம புத்தாடை எங்கே அணிவோம்?
எங்க அணிவோமோ இல்லையோ ஒரு இடத்துல அணிவோம். எங்க கல்யாணத்தில் அணிவோமா இல்லையாங்க? பெரும்பாலும் அணிஞ்சிருப்போம். அங்க போய் உட்கார்ந்து இல்பஸ் ஜதீதன் வஇஷ் ஹமீதன் வமுத் ஷஹீதன், புத்தாடை அணிவீராக, மகிழ்ச்சிகரமாக வாழ்வீராக, ஷஹீதாக சாவுவீராக அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அப்படி நம்ம யோசிக்க கூடாது. மார்க்கம் சொல்லிடுச்சு, அங்கேயும் போய் நம்ம சொல்லணும். நீ ஷஹீதாக சாவுவீராக என்பதால் உடனே செத்துருவார் அவரு? அப்படியல்ல அதற்கு அர்த்தம். எந்த இடத்திலும் ஷஹாதத்தையும் மரணத்தையும் மறந்துவிடக் கூடாது என்று மார்க்கம் சொல்லி கொடுத்திருக்கிறது. அங்கேயும் போய் கூட மரணத்தை நினைவு கூற வேண்டும். நம்ம ஊர் பொம்பளைக்கு என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் வச்சு காப்பாற்றணும், கல்யாண வீட்டில் மௌத்துங்கிற. அப்படி அல்ல. இப்படி முட்டாள்தனமான மூடத்தனமான சென்டிமெண்ட்டுக்குரியவர்கள் அல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இரணமும் நம்முடைய மரணமும் இறைவனால் தீர்மானிக்கப்படும். எங்கேயும் நடக்கும், எப்போதும் நடக்கும், எப்படியும் நடக்கும். அப்ப அதனால இந்த இடத்துல மௌத்தை பத்தி பேசக்கூடாது, அந்த இடத்துல மௌத்தை, எந்த இடத்திலும் மௌத்து தான். காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னதுவா? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹியானா பாதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். நாங்கள் இறந்ததற்கு பிறகு எங்களுக்கு உயிர் கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்படிதானா? மீண்டும் நாங்கள் அவனிடமே செல்லவிருக்கிறோம். அது எதை ஞாபகப்படுத்துது? மௌத்து. சாயங்காலம் வந்துருச்சு, என்னதுவா? அல்லாஹும்ம பிக அம்சைனா வ பிக அஸ்பஹ்னா வ இலைக்கல் மசீர். யா அல்லாஹ், உன்னை கொண்டே காலை அடைந்தோம், உன்னை கொண்டே மாலையும் அடைந்து விட்டோம், மீண்டும் நாங்கள் உன்னிடமே வரவிருக்கிறோம். அது என்னது? அது என்னது? மௌத்து. அப்போ உன் இரணத்தை நினைத்து பார்க்கிறாயோ இல்லையோ, ஒவ்வொரு தருணத்திலும் உன் மரணத்தை நீ நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி சொல்லுது மார்க்கம். ஏன்? ஒரு உண்மையான முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் மரணத்திற்கு பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்கவிருக்கிறது. அதுக்காக துனியாவையே மறந்த ஒரு முற்றும் துறந்த முனிவரை போலவோ துறவியை போலவோ வாழ வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லவில்லை. அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க வேண்டிய முறைப்படி அனுபவிப்பதில் தவறில்லை. ஆனால் அந்த அனுபவம் ஒரு அளவிற்குரிய ஆனந்தமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மறுமையே மறக்கடிக்கிற, மரணத்தையே மறக்கடிக்கிற பேரானந்தமாக இந்த உலகம் இருக்கக்கூடாது. ரைட், எங்களுக்கு தெரியும், நல்ல சாப்பாடை நாங்கள் சாப்பிட்றோம், மார்க்கம் எங்களுக்கு அனுமதிச்சு கொடுத்திருக்கிறது, நல்ல ஆடைகளை அணிகிறோம், அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் இந்த உணவும் இந்த உடையும் இந்த உறைவிடமும் என்னை மரணத்திலிருந்து என்ன செய்யாது? திசை திருப்பிடாது. அதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டும், ரொம்ப அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேண்டும். மரணம் என்றாலே பயப்படக்கூடாது. மரணம் என்பது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை. மரணம்ங்கிறது என்னது? அது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை. அது அன்றாடம் நாம் நினைவுபடுத்த வேண்டிய ஒன்று. அந்த மரணத்தினுடைய நினைவிலேயே நாம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையாலுமே அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும், மறுமையின் ஞாபகத்தை நமக்கு வாங்கி தரும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதற்கடுத்து அந்த துஆவினுடைய தொடர்ச்சியாக குறிப்பாக பிரயாணிகள் பேண வேண்டிய ஒழுக்கங்களாக வருகிறது. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா. யா அல்லாஹ், இந்த பிரயாணத்தில் உன்னிடத்தில் நன்மையையும் அது புண்ணியத்தையும் இறையச்சத்தையும் கேட்கிறேன். ஒமினல் அமலி மாத்தர்தா, நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நல்லமல்களையும் கேட்கிறேன். 3 விஷயம் இருக்கு: பிர், தக்வா, ஒமினல் அமலி மாத்தர்தா. பிர் என்றால் என்ன? நன்மை. தக்வா என்றால் என்ன? இறையச்சம். ஒமினல் அமலி மாத்தர்தா என்றால் என்ன? நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நல்லமல். எது எது? நன்மை, இறையச்சம், பொருந்தி கொள்ளக்கூடிய அமல், நல்லமல். இந்த நன்மை என்பதற்கும் நல்லமல்ங்கிறதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரெண்டுமே ஒன்று தானேங்க. இந்த பிரயாணத்தில் நன்மையை கேட்கிறேன், நல்லமலை கேட்கிறேன். நன்மை நல்லமல் என்ன டிஃபரெண்ட்? சொல்லுங்க. பிஸ்மில்லா. வழக்கம் போல நீங்களே சொல்லிடுங்கன்னு சொல்லாம கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அது என்ன பிர்ரு, அது என்ன அமல்? பிர் என்றால் அரபியில் தான் வார்த்தைகள் வேறுபடுகிறதே தவிர இதை மொழிபெயர்க்கிற போது நன்மை, குட் டீட்ஸ் அப்படி என்று சொல்லுகிறோம். இப்போ என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? அமல்களின் அப்படி அந்த ஹதீஸ்ல இல்லையே. அல் பிர்ர பில் அமலின் இல்லையே, அமல்களை கொண்டு நன்மைன்னு வரலையே. அல் பிர் வல அமல் அப்படி வருது, தனித்தனியா வருது. அல் தக்வானா ஓகே, அது இறையச்சம், அது ஒன்று தனி. அதனால் அல் பிர் ஒமினல் அமலி மாத்தறதா, நன்மையை உன்னிடத்தில் கேட்கிறேன், நீ புரிந்து கொள்கிற நல்லமலை கேட்கிறேன். நன்மையினாலே அல்லாஹ் புரிஞ்சுக்கிறது தானே, அப்புறம் என்ன என்றால் சொல்லுங்க. கை தூக்குனீங்களே, ஏதோ சொல்லு. இல்லையா, சும்மா தூக்குனீங்களா? நான் இல்லை நீங்க சொன்ன சொல்லுங்க பாய். சற்றேறக்குறைய நெருக்கமான பதில். அல் பிர் என்றால் சகோதரர்களே, ரெண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அல்லாஹ்விடத்தில் அருளை எதிர்பார்த்து மக்களுக்கு செய்கிற மனிதநேய பணிகள். உதாரணமாக உங்களுடைய வாகனத்தில் போய்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய வாகனம் தான்,
வாகனம் இல்லாத ஒருத்தருக்கு நீங்கள் வாகனம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அது என்னது? அல் பிர்ரில் வரும். டிக்கெட் இல்லை, வழி தவறாமல் இப்னு சபீலா நிற்கிறார். இப்னு சபீல் என்றால் என்ன? வழிப்போக்கராக திக்கற்ற நிற்கதியோடு நிற்கிறார். எவ்வளவு பெரிய பணக்காரனும் எவ்வளவு பெரிய செல்வந்தனும் உண்மையாலுமே நெருக்கடியை உணர்கிற இடம் எது? நிறைய பிரயாணங்கள் தான். ஏன்? பர்சு பூரா கிரெடிட் டெபிட் ஏகப்பட்ட கார்டு இருக்கும். அடிச்சுட்டு போயிட்டான் ஒருத்தன், என்ன செய்ய முடியும்? ஏதாவது செய்ய முடியுமா? பர்சு பூரா பணங்க, எல்லா கார்டும் இருக்கு. இந்தியா கார்டுலேருந்து இன்டர்நேஷனல் கார்டு வரைக்கும் வச்சிருக்கிறான். அடிச்சுட்டு போயிட்டானா அந்த நேரத்தில் யாரு என்ன சொல்லி அவன் யார்கிட்ட போய் என்ன வாங்கிட முடியும்? இல்லை நான் பெரிய மேனேஜர், நான் போய் எப்படி அந்த இடத்துல நீ மேனேஜருங்கிறது என்ன செய்யணும்? நீ மறந்துடணும். நேராக தாடி தொப்பி வச்சு யாராவது ஒரு அதபா தெரியுறாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், இந்த மாதிரி வந்துட்டான் பாய் சொல்லித்தான் வேறு வழி கிடையாது. அப்படிதானேங்க? ஏன்? உண்மையிலேயே பிரயாணத்தில் தான் ஒரு மனிதன் நிற்கதி நிலையை உணர்கிறான். அப்போ அந்த இடத்துல நம்ம கிட்ட யார் வந்து கேட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக ஏமாற்றுகிறான் என்று தெரிந்தால் செய்யக்கூடாது. ஒரு வழிப்போக்கனாக இருக்கிறான் என்றால் உண்மையாலுமே அவன் தேவையுடனாக இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வை அஞ்சி நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஏன்? ஜக்காத்திலேயே அவனுக்கு என்ன இருக்கு? ஒரு ஷேர் இருக்கு. ஜக்காத் யாருக்கு கொடுக்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களோ அந்த ஜக்காத்து பெறுவதிலேயே ஒரு ஷேர் ஹோல்டர் யாரு? அவன் இப்னு சபீல். வழிப்போக்க நிற்கதி இல்லாமல் நிற்கதியோடு நிராயுதபாணியாக பிரயாணத்தில் வழியில் நிற்கிறான்னு சொன்னா அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது அல்லவா? அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அல் பிர் என்பதில் இணையும். ஒமினல் அமலி மாத்திரதா என்பது மார்க்கம் நமக்கு நன்மைகளுக்குரிய வழியாக திக்ரு, திலாவத்து, இஸ்திக்ஃபார், தொழுகை இது போன்ற விஷயங்களை கருதும். இந்த ரெண்டுலையும் நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் இந்த பிரயாணத்திலே பண்ணக்கூடிய அநியாயங்களும் அடிச்சாட்டியங்களும் இருக்கே, அல்லாஹு அக்பர். கவனித்திருக்கிறீர்களா? குறிப்பா அந்த ரயில் பயணத்துல தான் இந்த லோவர் பர்த் அப்பர் பர்த்தில் படுற பாடு இருக்கே, அல்லாஹு அக்பர். பெரும்பாலும் நமக்கு இந்த லோவர் பர்த்தில் கிடைச்சாலும் நம்ம என்ன செய்ய முடியாது? லோவர் பர்த்தில் டிராவல் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்? கரெக்டாக நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் தான் யார் வருவார்? ஒரு சீனியர் சிட்டிசன் வருவார். மேலே ஏறவே முடியாதுங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? ஏறி இருந்தாலும் கீழே இறங்கிடணும். இப்படி தானே? மேலே ஏற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வாங்க? வாங்கிடுவாங்க. அந்த இடத்துல போய் நம்ம ரூல்ஸ் பேசக்கூடாது. நோ 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 நோ, இட் இஸ் மை பர்த். பாருங்க என் பேர் போட்டிருக்கு. யோ உன் பேர் தான் ஏன் போட்டிருக்கு? வயசானவங்க மேலே ஏற முடியலன்னா நம்ம என்ன செய்யணுங்க? ஒரு உதவிகள் செய்வேன். கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், நோயாளிகள், ஏற முடியாதவர்கள், இறங்க முடியாதவர்கள், இப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம இடங்களை விட்டு கொடுக்க வேண்டும். இதுவும் அந்த பிர்ரில் வரும். அதே போன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் அப்படி ஃபேமிலியோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் அப்படி தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? இப்படி திரும்பக்கூடாது. அதாவது இருந்தால் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் பங்கிட்டு கொடுப்பதற்குரிய முயற்சியில் இறங்க வேண்டும். ஆனால் இப்போது அதுக்கெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஏன்? பிரயாணத்தில் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறான்? அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய டிவிலேயே காட்டுவான். நீங்கள் ஏறதுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப அந்த ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி? பிரயாணங்களில் உங்களுக்கு யார் தின்பண்டங்களை கொடுத்தாலும் வாங்காதீர்கள். எப்படி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா இந்த உலகம்? ஒருத்த உண்மையிலேயே மனிதநேய காரியங்களை செய்வதற்கு தகுதியான தரமான ஒரு இடம் எது? பிரயாணம். ஆனால் அந்த தகுதிகள் கூட இன்றைக்கு மாறிவிட்டது. ஏன்? யார் பிஸ்கட் கொண்டு போய் கொடுத்தாலும் கொடுக்குறவன சந்தேகமாக தான் பார்ப்பான். நம்ம உண்மையிலேயே சுபானல்லதி சஹரானாகாதா துவா ஓதிக்கிட்டு பிர் பிர்ன்னு வந்துருச்சு, நன்மன் வந்துருச்சு, ஓகே என்கிட்ட ஒரு குட் டே பிஸ்கட் பாக்கெட் இருக்கு, 2 நான் சாப்பிட்டு 2 அவனுக்கு கொடுக்கலான்னா அந்த கொடுக்குறவனை எப்படி பார்க்குறான்? அவன் திருடன மாதிரி பார்க்குறான். அப்படி இன்றைக்கு நிலைமைகள் மாறிவிட்டது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி கொடுப்பதற்குரிய ஒரு சூழலை வந்து விட்டால் கொடுக்க வேண்டும். இதுவும் அந்த பிர் என்கிற நன்மையில் இணையும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃப்ரனா ஹாதா. யா அல்லாஹ், இந்த பிரயாணத்தை எங்களுக்கு இலகுபடுத்துவாயாக. ஏறி உட்கார்ந்துட்டோங்கிறதுனால போய் சேர்ந்துட்டோம்னு நினைச்சிடாதீங்க. ஏறி நீ உட்கார்ந்தாலும் உன்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யாருடைய உதவி வேணும்? அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். 1 மணி நேர பிரயாணமாகத்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் அந்த 1 மணி நேர பிரயாணத்தில் இல்லை என்று சொன்னால் என்னவோ பல நாட்கள் நீங்கள் பிரயாணம் செய்ததை போல் இருக்கும். ஒரு நாள் முழுவதும் பிரயாணம் செய்திருப்பீர்கள். ஆனால் அல்லாஹ் மட்டும் அதை இலகுவாக்கி இருந்தால் அப்படி என்கிற அந்த சிட்டி கூடக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஒரு களைப்பு உங்களுக்கு வருமோ அந்த களைப்பு கூட இல்லாத அளவிற்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்திருப்பான். பல கட்டங்களில் நாம் அனுபவித்திருப்போம். 24 மணி நேரம் தொடர்ச்சியாக பிரயாணம் செய்திருப்போம். ஆனாலும் இப்படி ஊருக்குள் வந்து இறங்கினவுடனே ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போயிருப்போம். அது உங்களுடைய உற்சாகம் என்றோ உங்கள் உடலில் இருக்கிற ஆரோக்கியம் என்றோ நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அந்த பிரயாணத்தை லேசாக்கி இருக்கிறான். அதனால நீங்கள் உற்சாகமாக வேலைக்கு போறீங்க. நம்மளாம் டிக்கெட் போட்டு எப்படிங்க வர்றோம்? கரெக்டாக சனிக்கிழமை மிட் நைட்டில் ஏறி ஞாயிற்றுக்கிழமை காலையில் இறங்கி 8 மணிக்குங்கிறது ஒரு 8:30 மணிக்காவது ஆஃபீஸ்க்குள்ளே போகிற மாதிரி டிக்கெட் போட்டு வரோம். எப்படி நம்மளால் போக முடியுது என்றால் அல்லாஹ் அதை நமக்கு இலகுவாக்கி இருக்கிறான். ஆனால்
கொஞ்ச நேரம் தான் டிராவல் பண்ணி வந்திருப்பான், நான் பயணத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு என்னவோ களைப்பா 2 நாள் ரெஸ்ட் எடுப்பான் சில பேர். அதுக்கு என்ன அர்த்தம்? அவனுடைய பயணத்தை அல்லாஹ் அவனுக்கு லேசாக்கவில்லை என்ற அர்த்தம். அப்ப அதனால் எந்த பயணத்திலும் ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹதா, யா அல்லாஹ் எங்கள் இறைவா எங்களுக்கு இந்த பிரயாணத்தை லேசாக்கு, வத்துவி அன்னா புஅதா, அதனுடைய தூரத்தை கூட எங்களுக்கு குறைவாக காட்டு. ஒத்துவி என்றால் அகற்றிவிடு, அதனுடைய தூரத்தை எங்களுக்கு அகற்றிவிடு. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவுதான் லாங் டிஸ்டன்ஸ் டிராவலாக இருந்தாலும், எவ்வளவுதான் தொலைதூர பயணமாக இருந்தாலும் அதை எங்களுக்கு நீ இலகுவாக காட்டிவிடு. அல்லாஹும்ம அன்த சாஹிபு ஃபிஸ் ஸஃபரி, யா அல்லாஹ் நீயே இந்த பயணத்தில் எங்களுக்கு தோழன், வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்லி எங்கள் குடும்பத்திற்குரிய பாதுகாவலன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் வஅஸாஇஸ் ஸஃபரி, யா அல்லாஹ் பயணத்தின் களைப்பில் இருந்தும், வ கஆபத்தில் மந்தரி கண் பார்வையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்தும், வசூஇல் முன்கலபி தீய விளைவுகளில் இருந்தும் உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிரயாணத்தில் போகும்போது நம்ம கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டு போயிருப்போம், அல்லது நம்ம ஏதாவது நல்ல தின்பண்டங்களை உண்டு கொண்டிருப்போம், அல்லது ஏதாவது நம்ம கிட்டே இருக்கும், அதை யாராவது ஒரு பார்த்து என்ன செய்யக்கூடாது என்று ஏக்க பெருமூச்சோடு கண் போட்டிருப்பான். அந்த கண் கூட நமக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கலாம். அப்போ அந்த பாதிப்புக்கு இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும். ஃபில் மாலி வல் அஹ்லி, என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தை செல்வம் எல்லாவற்றிலும் உன்னுடைய அந்த ஒரு பாதுகாவல் இருக்க வேண்டும் என்கிற நினைப்போடு போக வேண்டும். அந்த பிரயாணம் முடித்துவிட்டு திரும்பும் போது வைதா ரஜா, திரும்பி வரும்போது இதையே சொல்லுவார்கள், ஆனால் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன். ஆயிபூன் இறைவனின் பக்கம் மீண்டவர்களாக, தாயிபூன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக, ஆபிதூன் அவனையே வணங்கியவர்களாக, லிரப்பினா ஹாமிதூன் எங்கள் இறைவனையே புகழ்ந்தவர்களாக வருகிறோம். ஏன் எத்தனையோ பேருக்கு அந்த பிரயாணம் இறுதி பிரயாணமாக இருந்திருக்கிறது, மீளா பயணமாக இருந்திருக்கிறது, சங்கடத்திற்குரிய சிறப்பத்திற்குரிய சிரமத்திற்குரிய பிரயாணமாக இருந்திருக்கிறது. ஆனால் அதிலிருந்தெல்லாம் அல்லாஹ் எங்களை காப்பாற்றி கரை சேர்த்து கொண்டு வந்து விட்டிருக்கிறான் என்றால் உண்மையாலுமே நாங்கள் அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக வர வேண்டும். அடுத்து ரொம்ப முக்கியம், பிரயாணத்திலே போகும்போது மிக மிக முக்கியமாக பேண வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம் மனதில் வைக்க வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை வழி அனுப்புகிறார்கள் யமனுக்கு பிரயாணத்திற்காக. அப்போதும் யா முஆத் இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்கிற அந்த துவாவை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு மனிதர் திருமதியிலே வருகிறது, யா ரசூலல்லாஹ் இன்னி உரீது அன் உஸாஃபிர, பிரயாணம் செல்வதற்காக நான் நாடுகிறேன், எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று அவராக கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அலைக பி தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், வ தக்பீரி அலா குல்லி ஷரஃபின், ஒவ்வொரு ஏறும் இடத்திலும் உயரமான இடத்திலும் அல்லாஹ்வை நீ தக்பீர் செய்தவனாக இரு என்று என்ன செய்திருக்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வசியத்து செய்திருக்கிறார். ஃபலம்மா அன் வல்லர் ரஜுலு, அந்த மனிதர் அந்த உபதேசத்தை கேட்டுவிட்டு திரும்பும் போது ரசூலுல்லாஹ் பிரத்யேகமாக ஒரு துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம துவிலஹுல் அர்த வ ஹவ்வின் அலைஹி ஸஃபர, யா அல்லாஹ் இவருக்கு இவருடைய அந்த பயண தொலைவை இலகுவாக்கி காட்டு, அவருக்கு இந்த பிரயாணத்தை லேசாக்கு, அதாவது பயண தொலைவை கிட்டே என்கிற சமீபமாக ஆக்கி காட்டு, அவருடைய பயணத்தை லேசாக்கு. இப்போ இந்த துவாவின் மூலமாக நாம் புரிந்து கொள்வது, நம்மிடத்தில் ஒரு பிரயாணத்திற்காக வழி சொல்லிவிட்டு போகிறார் என்றால் அவருடைய பிரயாணம் இலகுவான பிரயாணமாக அமைய வேண்டும் என்பதற்கு நாம் துவா செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே போன்று சகோதரர்களே, இன்னொரு விஷயம், பிரயாணத்தில் இருப்பவர் முடிந்தவரை கூடுதலாக துஆவில் கவனம் செலுத்த வேண்டும். காரணம், பிரயாணத்தில் செய்கிற துஆவிற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என்கிற ஒரு ஹதீஸ் அபூதாவுத் திர்மிதியில் இருக்கிறது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஸலாசு தஅவாத்தின் முஸ்தஜாபாத்துன், 3 துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்றவைகள், அதிக அங்கீகாரம் பெற்றவைகள், லா ஷக்க ஃபீஹின்ன, அவைகளில் எந்த சந்தேகமும் இல்லை. தஅவத்துல் வாலிதி, ஒரு பெற்றோர் ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்கிற பிரார்த்தனை, வ தஅவத்துல் முசாஃபிரி, பிரயாணம் செய்யக்கூடியவர், வ தஅவத்துல் மظلوم, பாதிக்கப்பட்டவர், இந்த மூவர் செய்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அதிக அங்கீகாரம் பெறுகிறது என்பதை ஹதீஸிலே நமக்கு சொல்லப்பட்டிருப்பதனால் முடிந்த வரைக்கும் என்ன செய்யணுங்க, நம்ம பிரயாணத்தில் இருக்கும்போது அதிகமாக துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்து, முடிந்த வரைக்கும் பிரயாணத்தை சுருக்கிக் கொள்ள வேண்டும். பிரயாணத்தை சுருக்குவதென்றால் வெளிநாட்டிலே தங்குகிற காலம் அந்த பிரயாணம் அல்ல. மனைவி மக்களை பிரிந்து நாம் ஒரு இடத்திற்கு போகிறோம் வருகிறோம் என்றால் அந்த பிரயாண தொலைவை முடிந்த வரைக்கும் என்ன செய்யணுமோ சுருக்கிக் கொள்ள வேண்டும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸஃபரு கிதாத்தும் மினல் அதாப், சஃபர் என்பது, பிரயாணம் என்பது அதாபில், வேதனையில் ஒரு பகுதியாகும். யம்னவு அஹதக்கும் தஆமஹு வ ஷராபஹு வ நௌமஹு, நிச்சயமாக இந்த பிரயாணம் உங்களில் ஒருவருடைய உணவையும் பானத்தையும் அவருடைய தூக்கத்தையும் தடுக்கிறது. எனவே ஃபஇதா கதா நஹ்மதஹு ஃபல்யுஅஜ்ஜில் இலா அஹ்லிஹி, உங்களுடைய வேலை முடிந்துவிட்டால் அதிதீவிரமாக அவசரமாக தன் குடும்பத்தினரிடத்திலே திரும்பி வந்து விடட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். இதையும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பிரயாண ஒழுக்கமாக கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக அதே போன்று மனைவி மக்களோடு வாழ்பவர்கள்
பிரயாணம் முடித்து விட்டு வரும்போது மனைவியிடத்திலே தகவல் சொல்லாமல் அதி இரவில் நடுநிசையில் என்ன செய்யக்கூடாது, தட்டி துன்புறுத்தக்கூடாது. இது ஒரு அதபு கட்ட மரபு கட்ட செயல். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்ருக அஹ்லஹு லைலா, இரவு நேரத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய இல்லத்தின் கதவை தட்டுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார்கள். அதற்காக இரவில் வரவே கூடாது என்ற அர்த்தம் அல்ல. எதிர்பாராமல் சாயங்காலம் வரணும்னு நினச்சிருப்போம், லேட் ஆகிருக்கும், மனைவி கிட்ட சொல்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அறுபட்டுருக்கும், 11-12 மணி ஆயிடுச்சு, ஆஹா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே என்ன செய்யறது அப்படின்ட்டு ஃபஜ்ர் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு புரிஞ்சுக்க கூடாது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், மனைவி இடத்தில் தகவல் சொல்லாமல் வர, ஏனென்றால் இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் இதற்குரிய காரணமே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, தங்களை அலங்காரப்படுத்தி உங்களை வரவேற்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பிரயாணத்தில் இருந்து வரக்கூடிய கணவனை கூட மகிழ்விக்கிற கடமை யாருக்கு இருக்கு? மனைவிக்கு இருக்கு. இதில் அர்த்தமே அதுதான். பிரயாணத்தான வந்தீங்க அப்படி போங்க என்று செய்யக்கூடாது, ஒதுக்கி விடக்கூடாது, விரட்டி விடக்கூடாது. பிரயாணத்திலிருந்து வந்தாலும் அந்த கணவனை மகிழ்விக்கிற கடமை மனைவிக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரயாணத்திலும் மனைவிக்கு அசௌகரியத்தை தந்துவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வு கணவனுக்கு இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, முடிந்த வரைக்கும் பிரயாணத்திற்கு போகும்போது அல்லது எங்குமே சரி, மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய கருவிகளையோ மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய வஸ்துக்களையோ உடன் வைத்துக் கொள்ளக்கூடாது. நமக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள், லா தஸ்ஹபுல் மலாயிகத்து ருஃப்கத்தன் ஃபீஹா கல்புன் வலா ஜரசுன். இந்த சலங்கு ஒலி, அதாவது ஒலியை ஏற்படுத்தக்கூடிய சலங்கைகள் போன்ற மணிகளையும் நாய் போன்ற படங்களையும் அல்லது நாயை போன்றதையும் வைத்துக்கொண்டு உங்களில் யாரும் அதாவது உடன் வைத்துக்கொண்டு செல்ல வேண்டாம். காரணம், அந்த இடத்தில் யார் வரமாட்டார், மலக்குமார்கள் வரமாட்டார் என்கிற தடை இருப்பதனால் மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய கருவிகளை என்ன செய்யக்கூடாதுன்னா கொண்டு செல்லக்கூடாது. இதில் எல்லா விஷயங்களும் அடங்கும். உதாரணமாக, உங்களுடைய மொபைல் போன் நீங்கள் எடுத்து செல்வது உங்களுக்கு அனுமதி, ஆனால் அந்த மொபைலுக்குள் மார்க்கம் தடை செய்திருக்கிற எதுவும் இருக்கக்கூடாது என்பதில் என்ன செய்ய வேண்டும், நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு சின்ன போனில் 1000 பாடல்களை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அப்லோட் செய்து கொள்ளலாம். ஆஹா, அப்படியே ஜாலியாக 6 மணி நேரம் பாட்டு கேட்டுக்கொண்டே போகலாம் என்கிற மனநிலைக்கு நாம் வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஷைத்தானிய வஸ்துக்கள் இதற்குள்ளே இருக்கவும் கூடாது என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. பாக இதில் முழுமையாக நாம் புரிந்து கொண்டது என்னவென்று சொன்னால், பிரயாணம் என்பது என்னதான், அது கிதாத்தும் மினல் அதாப், அதாபில் ஒரு பகுதியாக இருந்தாலும் அது மார்க்கம் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. சில கட்டங்களில் அந்த பிரயாணம் நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது. அப்படிப்பட்ட எந்த பிரயாணங்களாக இருந்தாலும் அதில் அல்லாஹ்வினுடைய அருளை தேடக்கூடிய வழிகளைத்தான் நாம் நோக்கி செல்ல வேண்டுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் அல்லாஹ்வினுடைய அந்த சாபம் இறங்கக்கூடிய ஒரு வேலைகளில் நாம் இறங்கிவிடக்கூடாது. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அச்சம் என்று மட்டும் நம்முடைய உள்ளத்திலே இருந்துவிட்டால் சகோதரர்களே, அதாபு கூட சவாபாக மாறும். அதாபு கூட எப்படி மாறும், சவாபாக மாறும். ஆனால் அல்லாஹ்வின் அச்சம் மட்டும் நம்மிடத்தில் இல்லாவிட்டால் சவாபு கூட அதாபாக மாறிவிடும். அதற்கு ஒரு பெரிய வித்தியாசம், ஒரு பெரிய உதாரணம் தொழுகைக்காக வருகிறோம். இது உண்மையிலேயே சவாபை தேடுகிற ஒரு விஷயம். ஆனால் அந்த தொழுகையை முகஸ்துதிக்காகவோ அல்லாதவர்களுக்காகவோ நாம் செய்துவிட்டால் அந்த சவாப் எப்படி மாறுது, அதாபாக மாறிவிடும். பிரயாணம் என்பது உண்மையில் கிதாத்து மினல் அதாப், ஹதீஸின்படி அது ஒரு அதாபுக்குரிய விஷயம். இருந்தாலும் அங்கே கேட்க வேண்டிய துவாக்களை, ஓத வேண்டிய துவாக்களை சொல்லி அப்படி திலாவத்தோடு இஸ்திக்ஃபாரோடு திக்ரோடு போகும்போது அந்த சவாபும் எப்படி மாறும், அதாபா மாறுமா, அதாபும் எப்படி மாறும், சவாபாக மாறும். அதனால் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய அருளை தேடக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய சிறு குறு பெரு பிழைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னித்து எந்த இடங்களிலும் அவனுடைய சவாபை தேடக்கூடிய நன்மக்களாகவும் அதாபிலிருந்து விலகிய மக்களாகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழுகிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.